ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் நடந்தது. ஸோ அதில் யாரெல்லாம் வெற்றி பெற போகிறாங்க அப்படிதான் கருத்து கணிப்பு தான் போஸ்ட் போல் கருத்து கணிப்பு பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு மாவட்ட வயசாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாவட்டத்தில் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பதிவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம். ஸோ இந்த மாவட்டத்தில் யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 86.89% வாக்குப்பதிவு நடந்திருக்குது. அரியலூர் மாவட்டத்தில் 85.33% வாக்குகள் நடந்திருக்குது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 85.13% வாக்குகள் நடந்திருக்குது. கடலூர் மாவட்டத்தில் 84.57% வாக்குகள் நடந்திருக்குது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 81.07% வாக்குகள் நடந்திருக்குது. திருவாரூர் மாவட்டத்தில் 82.86% வாக்குகள் பதிவாயிருக்குது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 85.35% வாக்குகள் பதிவாயிருக்கு. அதில் முதல் தொகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி. திமுக ஜிஆர் வசந்தவேல், அதிமுக ஆர் குமரகுரு, என்டிகேல லோகேஸ்வரி, டிவிகேல எம் சுதாகர் ஆகியோர் போட்டியிட்டனர். 2011ஆம் ஆண்டு உளுந்தூர்பேட்டை தொகுதியில் 53,508 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2016 4164 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 5256 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வென்றுள்ளது. இந்த முறை உளுந்தூர்பேட்டை தொகுதியில் அதிமுக சேர்ந்த ஆர் குமரகுருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எம் சுதாகர் டிஎம்கே கூடிய வாக்குகளை அதிகமாக பிரிக்கிறதுனால லோகேஸ்வரி பிரிக்கிறாங்க. அதனால இம்முறை அதிமுகவுக்கு இந்த தொகுதி சாதகமான தொகுதியாக அமைந்துள்ளது. அடுத்து ரிஷிவந்தியம் தொகுதியில டிஎம்கேல வசந்தம் கார்த்திகேயன், பாமகல அப்பா செலியன், என்டிகேல ராதிகா, டிவிகேல ஜி அசோக்குமார் போட்டியிட்டனர். ரிஷிவந்தியம் தொகுதியில இதுக்கு முன்னர் 2011ஆம் ஆண்டு 30,795 வாக்குகள் வித்தியாசத்தில் தேமுதிக வென்றது. 2016ஆம் ஆண்டு 20,503 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 41,728 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் திமுக வெற்றி பெற்றது. இம்முறை ரிஷிவந்தியம் தொகுதியில் வசந்தம் கார்த்திகேயனுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் உள்ளது. சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக உதயசூரியன் போட்டியிட்டார். அதிமுக ஆர் ராகேஷ், என்டிகேல ரமேஷ் பெருவளத்தான், டிவிகேல ஏ ஜெகதீசன் ஆகியோர் போட்டியிட்டனர். சங்கராபுரம் தொகுதியில் முன்னர் 2011ஆம் ஆண்டு 12,198 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2016ஆம் ஆண்டு 14,528 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வென்றது. 2021ஆம் ஆண்டு 45,963 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் திமுக வெற்றி பெற்றது. இம்முறை சங்கராபுரம் தொகுதியில் மீண்டும் திமுக வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி விசிகேல மாலதி, அதிமுக எஸ் ராஜீவ்காந்தி, என்டிகேல நாகம்மாள், டிவிகேல அருள் விக்னேஷ் ஆகியோர் போட்டியிட்டனர். கள்ளக்குறிச்சி தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 59,998 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 4,104 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 25,891 வாக்குகள் வித்தியாசத்தில் தொடர்ந்து அதிமுக வெற்றி பெற்று வருகிறது. இந்த முறை அருள் விக்னேஷ் மற்றும் நாகம்மாள் ஆகியோர் கள்ளக்குறிச்சி தொகுதியில் அதிகமான வாக்குகளை பிரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அதனால் மீண்டும் இம்முறை எஸ் ராஜீவ்காந்தி அதிமுக வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளது. அதிமுக மீண்டும் வெற்றி பெற இந்த தொகுதியில் வாய்ப்புகள் உள்ளது. அரியலூர் தொகுதியில் திமுக லதா பாலு, அதிமுக தாமரை எஸ் ராஜேந்திரன், என்டிகேல தே புகழேந்தி, டிவிகேல எம் சிவகுமார் ஆகியோர் போட்டியிட்டனர். அரியலூர் தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 17,820 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2016ஆம் ஆண்டு 2,043 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வென்றது. 2021ஆம் ஆண்டு 3,234 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. அரியலூர் தொகுதியில் இம்முறை தாமரை எஸ் ராஜேந்திரன் அதிமுகவில் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி திமுக கண்ணன், அதிமுக கூட்டணி பாமக கே வைத்தி, என்டிகே ரேவதி கலைமணி, டிவிகேல கவிதா ஜி ராஜேந்திரன் ஆகியோர் போட்டியிட்டனர்.
2011ஆம் ஆண்டு ஜெயங்கொண்டம் தொகுதியில் 15,138 வாக்குகள் வித்தியாசத்தில் பாமக வென்றது. 2016ஆம் ஆண்டு 22,934 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2021ஆம் ஆண்டு 5,452 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. ஸோ இந்த முறை ஜெயங்கொண்டம் தொகுதியில் கடுமையான ஒரு நெருக்கடி நிலவுகிறது. இரண்டு பேருக்குமே சம பலம் கொண்டவர்களாக இருக்காங்க. கண்ணன் அனுபவத்துல கே வைத்தி இரண்டு பேருமே தான் சம பலம் கொண்டவர்களாக இருக்காங்க. இருந்தாலும் கடைசி கட்டத்தில் உங்களுக்கு கண்ணன் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. பெரம்பலூர் தொகுதி, பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக எஸ்டி ஜெயலட்சுமி, அதிமுக இளம்பை ஆர் தமிழ்ச்செல்வன், என்டிகேல சுகன்யா, டிவிகேல கே சிவகுமார் போட்டியிட்டனர். பெரம்பலூர் தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 19,079 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2016ஆம் ஆண்டு 6,853 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 31,034 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. பெரம்பலூர் தொகுதியிலே இந்த முறை கே சிவகுமார், சுகன்யா ஆகியோர் அதிகமான வாக்குகளை பிரிப்பதால் இம்முறை இளம்பை ஆர் தமிழ்ச்செல்வன் அதிமுக வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. குன்னம் சட்டமன்ற தொகுதி, குன்னம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சிவசங்கர், அதிமுக ஐஜேகே கூட்டணி, அதிமுக கூட்டணி கட்சி ஐஜேகே சரண்யா, அன்பழகன், என்டிகே கீர்த்திவாசன், டிவிகேல எம் ரேவதி ஆகியோர் போட்டியிட்டனர். ஸோ குன்னம் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 22,957 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வென்றது. 2016ஆம் ஆண்டு 18,796 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 6,329 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. குன்னம் சட்டமன்றத்தில் இந்த முறை திமுகவில் சிவசங்கர் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. அடுத்து கடலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டத்தில் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி, திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுக சிவி கணேசன், அதிமுக முருகுமாறன், என்டிகேல மகாலட்சுமி, டிவிகேல ஏ ராஜசேகர் ஆகியோர் போட்டியிட்டனர். திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 12,642 வாக்குகள் வித்தியாசத்தில் தேமுதிக வென்றது. 2016ஆம் ஆண்டு 2,212 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 21,563 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் திமுக வெற்றி பெற்றது. ஸோ திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை சிவி கணேசன், திமுகவை சேர்ந்த சிவி கணேசன் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதி, விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான தேமுதிக அதன் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அதிமுக கூட்டணி கட்சியில் பாமக கட்சியின் தமிழரசி டாக்டர் தமிழரசி ஆதிமூலம், என்டிகேல ஆனந்தி, டிவிகேல எஸ் விஜய் ஆகியோர் போட்டியிட்டனர். 2011ஆம் ஆண்டு 13,641 வாக்குகள் வித்தியாசத்தில் தேமுதிக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 13,777 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2021ஆம் ஆண்டு 862 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் கட்சி வென்றது. இந்த முறை விருத்தாசலம் தொகுதியில் வெற்றி தேமுதிக உள்ளது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. நெய்வேலி சட்டமன்ற தொகுதி, நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் திமுக சபா ராஜேந்திரன், அதிமுக சொரத்தூர் ஆர் ராஜேந்திரன், என்டிகேல பூ வீரமணி, டிவிகேல கே ஆனந்த் ஆகியோர் போட்டியிட்டனர். மேலும் தமாக தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சி போட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நெய்வேலி தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 8,118 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 17,791 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 977 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றது. ஸோ இந்த முறை இந்த தொகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தனியாக போட்டியிடுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொரத்தூர் ராஜேந்திரன், சபா ராஜேந்திரன் இவங்க இரண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா அவர் போட்டியினால பார்த்தீங்கன்னா வாக்குகள் பெரிய அதிக வாய்ப்புகள் உள்ளது. மேலும் கே ஆனந்த் டிவிகேல அதிக வாக்குகளை பிரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நெய்வேலி தொகுதியில் பூ வீரமணி என்டிகேலையும் அதிக வாக்குகளை பிரிக்கிறார். அதனால் நெய்வேலி தொகுதி இம்முறை இழுபறியாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. கடைசி நிமிடங்களில் சொரத்தூர் ஆர் ராஜேந்திரன் வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளது. பண்ருட்டி தொகுதி, பண்ருட்டி தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான விசிகே அப்துல் ரஹ்மான், அதிமுக கே மோகன், என்டிகேல என் பானுப்பிரியா, டிவிகேல எம் மணிகண்டன் ஆகியோர் போட்டியிட்டனர். பண்ருட்டி தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 10,716 வாக்குகள் வித்தியாசத்தில் தேமுதிக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 3,128 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2021ஆம் ஆண்டு 4,697 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. ஸோ பண்ருட்டி தொகுதியில் இந்த முறை அதிமுக வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. கே மோகன் அதிமுக வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது.
கடலூர் சட்டமன்ற தொகுதி. கடலூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக AS சந்திரசேகரன், அதிமுக MC சம்பத், NTK சரசு, TVK B ராஜ்குமார் ஆகியோர் போட்டியிட்டனர். கடலூர் தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 33,678 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 24,413 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 5,151 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. கடலூர் தொகுதியில் இம்முறை MC சம்பத், அதிமுக சேர்ந்த MC சம்பத் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இங்கேயும் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் கட்சி போட்டிடுறாங்க. அவங்களுக்கு இங்க சப்போர்ட் இருக்கனால இந்த முறை அதிமுக MC சம்பத் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி திமுக MRK பன்னீர்செல்வம், அதிமுக A புவனேந்திரன், NTK கவிதா ரங்கநாதன், TVK D ராஜ்குமார் ஆகியோர் போட்டியிட்டனர். 2011ஆம் ஆண்டு குறிஞ்சிப்பாடி தொகுதியில் 23,848 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2016ஆம் ஆண்டு 28,108 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வென்றது. 2021ஆம் ஆண்டு 17,527 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றது. குறிஞ்சிப்பாடி தொகுதியில் MRK பன்னீர்செல்வம் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. மீண்டும் இந்த தொகுதியில் திமுக வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. புவனேரி தொகுதி, புவனேரி சட்டமன்ற தொகுதியில் திமுக துரை கி சரவணன், அதிமுக அருண்மொழித்தேவன், NTK சுமதி சீனிவாசன், TVK T மகாலிங்கம் ஆகியோர் போட்டியிட்டனர். புவனேரி சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 13,117 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2016ஆம் ஆண்டு 5,488 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 8,259 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. இம்முறை புவனேரி தொகுதியில் அருண்மொழித்தேவன், அதிமுக சேர்ந்த அருண்மொழித்தேவன் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி. சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் மனிதநேய மக்கள் கட்சி, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி தமீம் அன்சாரி, இரட்டையில அதிமுக KA பாண்டியன், NTK சே தமிழ், TVK N பாரி ஆகியோர் போட்டியிட்டனர். சிதம்பரம் சட்டமன்றத்தில் 2011ஆம் ஆண்டு 2,879 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2016ஆம் ஆண்டு 1,506 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வென்றது. 2021ஆம் ஆண்டு 16,937 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. இம்முறை சிதம்பரம் தொகுதியில் KA பாண்டியன், அதிமுக சேர்ந்த KA பாண்டியன் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி. காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான VCK ஜோதிமணி, அதிமுக கூட்டணி கட்சியான பாமக அன்பு சோழன், NTK சிவஜோதி, TVK S சீனிவாசன் ஆகியோர் போட்டியிட்டனர். காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 31,725 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2016ஆம் ஆண்டு 87 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 10,565 வாக்குகள் வித்தியாசத்தில் VCK வெற்றி பெற்றது. இந்த முறை காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில் VCK வேட்பாளர் ஜோதிமணி வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. சீர்காழி சட்டமன்ற தொகுதி மயிலாடுதுறை மாவட்டம் 81.07% வாக்குகள் பதிவாயிருக்குது. சீர்காழி சட்டமன்ற தொகுதி. சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான மதிமுக கட்சியில் செந்தில் செல்வன், அதிமுக கட்சி மா சக்தி, NTK சுபாஷ், TVK CS கோபிநாத் ஆகியோர் போட்டியிட்டனர். சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 27,379 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 9,003 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 12,148 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. இந்த முறை சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. மா சக்தி வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளது. மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி. மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஜமால் யூனுஸ் முகமது, அதிமுக கூட்டணி கட்சியான பாமகவில் சித்தமல்லி A பழனிசாமி, NTK கட்சியில் கி காசி ராமன், TVK SS ஹாரூன் ரவித் ஆகியோர் போட்டியிட்டனர். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 3,017 வாக்குகள் வித்தியாசத்தில் தேமுதிக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 4,778 வாக்குகள் வித்தியாசத்தில் இரட்டை இலை அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 2,742 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. இம்முறை மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஜமால் யூனுஸ் முகமது காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. பூம்புகார் சட்டமன்ற தொகுதி. பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் திமுக நிவேதா முருகன், அதிமுக S பவுன்ராஜ், NTK நகுலன், TVK J விஜயாலயன் ஆகியோர் போட்டியிட்டனர். பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு
11,373 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 19,935 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 3,299 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. இம்முறை பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் திமுக கட்சி வேட்பாளரான நிவேதா முருகன் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் மாரிமுத்து, அதிமுக கட்சி வேட்பாளர் பால தண்டாயுதம், என்டிகே கட்சி வேட்பாளர் வினோதினி, டிவிகே கட்சி வேட்பாளர் எஸ் பாண்டியன் ஆகியோர் போட்டியிட்டனர். திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 22,287 வாக்குகள் வித்தியாசத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 13,250 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 30,068 வாக்குகள் வித்தியாசத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றது. இம்முறை திருத்துறைப்பூண்டி தொகுதியில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியான மாரிமுத்து அவர்கள் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி திமுகல டிஆர்பி ராஜா, அமமுகல எஸ் காமராஜ், என்டிகேல பாரதி செல்வன், டிவிகேல யூபிஎம் ராஜராஜன் ஆகியோர் போட்டியிட்டனர். மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 3,928 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 9,937 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 37,393 வாக்குகள் வித்தியாசத்தில் தொடர்ந்து திமுக வெற்றி பெற்று வருகிறது. மன்னார்குடி தொகுதியில் மீண்டும் திமுகவின் டிஆர்பி ராஜா வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. திருவாரூர் தொகுதியில் திமுக பூண்டி கே கலைவாணன், அதிமுக கூட்டணி கட்சியான பாஜக கோவி சந்துரு, என்டிகேல அஸ்வினி, டிவிகேல வி வீரமணி ஆகியோர் போட்டியிட்டனர். திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 50,249 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 68,366 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வென்றது. 2021ஆம் ஆண்டு 51,174 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக மீண்டும் தொடர்ந்து வெற்றி பெற்றது. இம்முறை திருவாரூர் தொகுதியில் திமுக வெற்றி பெற அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. பூண்டி கே கலைவாணன் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான எஸ்டிபிஐ வேட்பாளர் முகமது முபராக், அதிமுக ஆர் காமராஜ், என்டிகேல தேன்மொழி திலீப் குமார், டிவிகேல எஸ் பிரபாகரன் ஆகியோர் போட்டியிட்டனர். நன்னிலம் சட்டமன்ற தொகுதி 2011ஆம் ஆண்டு 10,404 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 21,276 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 4,424 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிறது. நன்னிலம் தொகுதியில் அதிமுக கட்சி வேட்பாளர் ஆர் காமராஜ் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி 85.35% வாக்குகள் பதிவாகியுள்ளன. நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் திமுக மனிதநேய மக்கள் கட்சி, திமுக கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சியில் ஜவஹரில்லா, அதிமுக தங்க கதிரவன், என்டிகேல எஸ் பாத்திமா பர்ஹானா, டிவிகேல எம் சுகுமார் ஆகியோர் போட்டியிட்டனர். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 5,743 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 20,550 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 7,238 வாக்குகள் வித்தியாசத்தில் விசிக கட்சி வெற்றி பெற்றது. இம்முறை நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவின் தங்க கதிரவன் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் டி லதா, அதிமுக கூட்டணி கட்சியான பாமக வடிவேல் ராவணன், என்டிகேல மு கார்த்திகா, டிவிகேல செந்தில் பாண்டியன் ஆகியோர் போட்டியிட்டனர். கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி 2011ஆம் ஆண்டு 724 வாக்குகள் வித்தியாசத்தில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு தேர்தலில் 10,170 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 16,985 வாக்குகள் வித்தியாசத்தில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வெற்றி பெற்றது. இம்முறை கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் டி லதா கம்யூனிஸ்ட் பார்ட்டி வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் திமுக புகழேந்தி, அதிமுக OS மணியன், என்டிகேல இன்பவனம் கார்த்தி, டிவிகேல ஏ கிங்ஸ்லி ஜெரால்ட் ஆகியோர் போட்டியிட்டனர். வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி 2011ஆம் ஆண்டு 10,928 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2016ஆம் ஆண்டு 22,998 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வென்றது. 2021ஆம் ஆண்டு 12,329 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும்
அதிமுக வெற்றி பெற்று தொடர்ந்து அதிமுக வெற்றி பெற்று வருகிறது. இம்முறை வேதாரண்யம் தொகுதியில் இடும்போனம் கார்த்தி மற்றும் கிங்ஸ்லி ஜிரால் இவருமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் அதிகமான வாக்குகளை பிரிக்கின்றனர். ஆயினும் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் இம்முறை OS மணியன் அதிமுக சேர்ந்த OS மணியன் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. இந்த பதிவில் யாரெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை நம்ம சொன்னோம். ஸோ மே 4ஆம் தேதி எல்லாரும் வெயிட் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.